ஹாய் ஹலோடா பெரிஸ், நான் தான் உங்களோட ஹருரா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சாரிடா. நான் வெல்கம் டு ஹில் பேபி பாயை மறந்தே போச்சு. என்ன சொல்றது, எனக்கு நிறைய ஒர்க் வந்துருச்சா, அதனாலதான் இதை ரெக்கார்ட் பண்ண நான் டைம் கிடைக்கல. இதை மறந்துட்டேன்னு சொல்றதோட எனக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐம் சாரி. போன இதுல நான் கமெண்ட் எல்லாமே படிச்சேன், எந்த பேருமே சாக வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அது என் கையில இல்லடா, ஸ்டோரி எழுதி வச்சிருக்கிறவங்க கையில இருக்கு. அது நான் என்ன எதுன்னு பாக்குறேன், உங்களுக்காண்டி நான் அதை வந்து திருத்த பாக்குறேன். பட் ஆனா அந்த ஸ்டோரியில அப்படி இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா guys, ரொம்ப வலுவலுன்னு பேச வேணாமே. நான் ஸ்டோரி ஆரம்பிச்சது லேட்டா தான் ஆரம்பிக்கிறோம், இதுல வேற பேசிக்கிட்டு வேற இருக்கணுமா. நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா தயாங் தான். என்ன பேசுறதுன்னே அவனுக்கு தெரியல. ஒரு பக்கத்து ஜங்குக், இன்னொரு பக்கத்து அவனோட ஃபேமிலி நிக்கிறாங்க. அவன் யாருக்கு எது பேசுறதுன்னே தெரியல. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஜங்குக் தான் அப்படியே கிட்டக்க வரான். தயாங், இங்க பாரு தயாங், நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேள்றா. ஜங்குக், என் கிட்ட வராத. ஏய் தயாங், என்னடா சொல்ற? நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன்டா, அதுக்குள்ள லைஃப முடிச்சிடாத தயாங். இங்க பாரு ஜங்குக், நீ கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளி இரு. தயாங் இந்த மாதிரி சொல்றதை கேட்டோன்னே ஜான், எக்ஸ், யோங்கி எல்லாருமே செம ஷாக்ல அப்படியே பாக்குறாங்க. ஜங்குக்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவன் அப்படியே நியூல் டவுன் பண்ணி அப்படியே உட்காந்துடுறான். தயாங், எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைமாவது கூடுறா, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேள்றா. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். நீ என்ன அபியூஸ் பண்ணிருக்க. இது ஒண்ணு நம்ம லவ்னால வந்த குழந்தை கிடையாது. கரெக்டா ஜங்குக், நீ என்ன மிரட்டி தான் உன் கூட இருக்க வச்சிருக்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்னை விட்டு தள்ளி போ ஜங்குக். உன்னை பார்க்கவே எனக்கு அழுவறுப்பா இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்தேனே எனக்கு தெரியல. இப்ப எக்ஸ்ட்ரா அப்படியே கிட்டக்க வரான் தயாங் கிட்ட. தயாங் கிட்ட வந்து அவன் பயங்கரமா கத்துறான். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் மச்சான் எவ்வளவு அளவுக்கு உன்னை லவ் பண்ணா தெரியுமா? உனக்காண்டி அவன் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தான். கடைசியில அவனை பார்த்து அருவருப்பா இருக்குங்கிறியா? இப்படி சொல்லிக்கிறதுக்கு தயாங்கோட தாத்தா தான் அப்படியே கன் எடுத்து அப்படியே எக்ஸ் முன்னாடி நிக்கிறாங்க. எக்ஸ் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். எக்ஸ் பயப்படுறானோ இல்லையோ, இது ஜானுக்கு தான் செம்ம பயமா இருக்கு. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எக்ஸ் தான் அப்படியே ஜேகேவோட தாத்தா பார்த்து நக்கலா சிரிக்கிறான். ஹே வாடா டோமரு, பார்த்தேன் நல்லா இருக்கிற ஃபேமிலிக்குள்ள வந்து குட்டையை கிளப்பிட்ட. இவ்வளவு நாள் என் மாப்பிள்ளைக்கு குடைச்சல் கொடுத்த, இப்ப எங்க ஃபேமிலிக்கு குடைச்சல் கொடுக்குறியா? என்னை மீறி இங்க இருந்து நீ தயாங்க கூட்டிட்டு போயிருவா? இல்ல நீ உயிரோட தான் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக முடியுமா? போறதுக்கு தான் உனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே கோவத்துல கத்திக்க இருக்கான். ஆனா ஜேகே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே தயாங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் போய் அப்படியே தயாங்கோட சீக்ல தான் அப்படியே தொடலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். அப்படியே தயாங் தட்டி விட்டுறான். இது இன்னும் ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏய் தயாங், இங்க பாருடா, இங்க பாரு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபேமிலியே எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ளீஸ்டா, விட்டுட்டு போயிடாதுடா, நான் ஒருங்கிருவேண்டா, என்னால உண்மையிலே வாழ முடியாது. ஏய் தயாங், நான் சொல்றது கேளுடா. ஏ டேட்டே, என்னை விட்டுட்டு போயிடாது டேட்டே. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியேதான் தயங்கோட தாத்தா அப்படியே தயங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. தயங்க அப்படியே ஜங்குக்கோட கையை உதறி விட்டுறான். ஜங்குக்கு அவ்வளவுதான் இடியே விழுந்தது மாதிரி இருக்காங்க. அப்படியே நொறுங்கி போய் உட்காந்து அழுகுறான். இங்க பாரு ஜங்குக், நீ ரொம்ப கேவலமானவன். உன் கூட என் லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இவ்வளவு நாள் உன் கூட இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிட்டு செத்துருந்துருப்பேன். ஆனா எனக்கு பழசெல்லாம் மறந்து போனதுனாலதான் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன் கூட நான் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ உன் பிள்ளைய வேற நான் வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்ச எனக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு போசனா? உனக்கு உங்க அப்பா பேரே தெரியல. நாளைக்கு வந்து என் பிள்ளை கேட்குமே, உன்கிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? அப்பா உங்க அப்பா யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவியா? அது என் பிள்ளைக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதை கேட்கும் போதே ஜங்குக்கு செம்ம கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே உட்காந்து கதறி கதறி அழுகுறான். ஏ தயாங், என்னை விட்டு போகாதடா. என் அம்மாவும் போயிட்டாங்க, நீயும் போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான் உண்மையிலே அனாதை ஆயிடுவேன். ப்ளீஸ் தயாங், என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாங் கையை தான் அப்படியே கெட்டியா பிடிக்கிறான். இப்ப அவங்க தாத்தா தான் வந்து அப்படியே எட்டி ஒதுக்குறாங்க. இவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு அப்படியே தயாங்கே தான் பாத்துக்கிருக்கான். ஆனா தயாங் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல.
இது அப்படியே ஜங்குக் பாக்குறான். வேணா இதுக்கு முன்னாடி இருந்த தயாங் இவனுக்கு லைட்டா ஒரு அடிபட்டாவே அவன் அப்படி துடிச்சு போயிடுவான். ஆனா இவனோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பாக்குறான். தயாங் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவனோட ஃபேஸ்ல காட்டவே இல்லை. ஜங்குக்கு இது இன்னும் ஹர்ட் ஆகுது. போய் அப்படியே அவன் தயாங் காலிலே விழுந்துடுறான். ப்ளீஸ்டா என்னை விட்டு போகாது. இங்க பாரு, நீயும் நம்ம குழந்தையும் மட்டும்தாண்டா என்னோட உலகம். நம்ம ஃபேமிலி அப்போதாண்டா ஃபுல்ஃபில் ஆகும். ப்ளீஸ் தயாங், நான் சொல்றது கேளு தயாங். ப்ளீஸ் யாரோட பேசையும் கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போகாதடா. இங்க பாருடா, நீ இல்லாட்ட இந்த ஜங்குக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த தயாங் இல்லாட்ட இந்த ஜங்குக்கு வெறும் வேஸ்டுடா. இந்த குக்குக்கு டே ரொம்ப முக்கியம்டா. டே இல்லாம குக்குனால இருக்க முடியாது. அதே மாதிரிதான் குக்கு இல்லாம டேனால இருக்க முடியாது. ப்ளீஸ் தயாங், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா. ஆனா தயாங் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்ல. அவங்க தாத்தாவை தான் அப்படியே திரும்பி பாக்குறான். தாத்தா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நம்மளுக்கு எதுக்கு தேர்ட் பர்சனோட வீட்டுல நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இத பார்க்க ஜங்குக்கு இன்னும் அவ்வளோ ஆத்திரம் வருது. ஆத்திரம் வந்தாலும் அதை தயாங் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பொறுமையா இருக்கிறான். இப்ப அவங்க தாத்தா தான் சொல்றாங்க, என்னோட பேரனுக்கு நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் வைக்கிறேன்ப்பா. என்னோட பேரன் தானே இவனை இனிமேல் நான் சொல்லணும். என்ன பொண்டாட்டி கிடையாதுல. நீயும் மேரேஜுக்கு கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா நீ அந்த மேரேஜ்ல இருக்கணும். எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். பையன் உன்னோட ரொம்ப வசதியானவன் தான். அவன் யூஎஸ்ல படிச்சிருக்கான். அவனும் கூடிய சீக்கிரம் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் நாங்க மேரேஜ் பண்ணலான்னு ரெடியா தான் இருக்கோம். பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அவன் அப்பன்னு சொல்லிக்கிறேன்ட்டான். அது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஜங்குக்கு செம்ம கோவருது. அவன் அப்படியே அவங்க தாத்தாவோட சட்டையை தான் பிடிக்கிறான். யாரு குழந்தைக்கு யார் அப்பன்? அது ஏன் பிள்ளை. உன் பேரனை வேணா இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். ஆனா என் குழந்தைய உன்னால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனை நான் தூக்கிட்டு வந்துருவேன். என் பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்ப வேணா இங்க இருந்து நீ கூட்டிட்டு போ. ஆனா இப்பவும் சொல்றேன், அவன் என் ஒய்ஃப் தான். அவனை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா சட்டையில இருந்து அப்படியே கையை எடுத்துடுறான். அப்படியே தயங்க பார்த்து ஒரு லுக்கு விடுறான். மிஸ்டர் கிங் தயாங், நீங்க சீக்கிரமாவே ஜியோன் தயாங்கா மாறுவீங்க. அது ரொம்ப நாள் இல்ல, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ஜெக்கியோட நேம்க்கு பின்னாடி வருவீங்க. பாத்துக்கிறேன். இப்ப என் பேபிக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு போல. 5 months முடிஞ்சு எல்லாமே வளகாப்பு போட்டுட்டு கூட்டிட்டு போவாங்க. நான் என் பேபிக்கு வளகாப்பு போடாம கூட்டிட்டு போறாங்க. ஓகே, நீங்க கூட்டிட்டு போங்க. நான் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க கூட்டிட்டு போற பேபிய நீங்களே என்கிட்ட கொண்டு வந்து விடுவீங்க. நான் அந்த அளவுக்கு பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா தயாங், ஓய் பேபி பாய், நீ ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்பவுமே இந்த ஜியோன் ஜங்குக் மட்டும் தான் சொந்தம். மற்றபடி யாருக்கும் உன்னை சொந்தமாக நான் விடவே மாட்டேன். நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு, நான் உன்னை விடுறேன். ஆனா நீயே என்கிட்ட வருவ, நான் வேணும்னு சொல்லி வருவ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி ஜங்குக் சொல்றான். தயங்க இதெல்லாம் கேக்குறான். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் அவன் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே அவங்க தாத்தாவை பார்த்துதான் சொல்றான், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. போற தயாங்க மட்டும்தான் ஜங்குக் பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அந்த வீடே அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. தயாங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. அப்படியே ஜங்குக் அந்த ஃப்ளோர்லயே உட்காந்துடுறான். எக்ஸாம் அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். யோங்கி அப்படியே பாக்குறான். என்ன சொல்றதுன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறான். எக்ஸ் தான் அப்படியே ஜேகேக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். எக்ஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பான், நாங்க அவ்வளவு குழந்தைங்களை பெற்றுட்டு எங்க லைஃப ஹாப்பியா லீட் பண்ணுவோம். எனக்கு அப்பன் பேர் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என் பசங்களுக்கு நான் தான் அவங்களோட அப்பன்னு எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் நினைக்கிறான் எக்ஸ். அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் இருந்துமே இல்லாத மாதிரிதான் இவங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஆக போறோமே நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஹாப்பி கொஞ்ச நேரம் கூட இவங்க ஃபேஸ்ல இருந்திருக்காது. இதை நினைச்சிட்டு அப்படியே எக்ஸும் எதுவுமே பேசாம உட்காந்துருக்கான். ஜேகேவோட கண்ணுல இருந்து டியர்ஸ் மட்டும் அப்படியே நிக்காம வந்துகிட்டே இருக்கு. எக்ஸ் அப்படியே பாக்குறான். ஹே ஜேகே, நீ அழுகுறியா? ஹே, அழுகலடா. நான் அழுவேனா? ஜேகே மாஃபியா கிங், அவன் போய் அழுவானா? நான் அழலடா. அப்புறம் ஏண்டா உன் கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது? இதுவா? இது வரலடா, வர வச்சுட்டான். அவனால நான் எதுவுமே வேணான்னு ஒதுங்கிதானடா இருந்தேன். என் லைஃப்குள்ள ஏண்டா அவன் வந்தான்? அவனை ஏண்டா நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்? பார்க்காம இருந்திருக்கலாம். நல்ல தூக்கத்தை கொடுத்தான் பத்தியா?
நான் சந்தோஷமா தூங்குனேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாப்பியா சிரிச்சேன்டா. எனக்கு பிடிச்சத சாப்பிட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே பயந்ததில்ல. ஆனா அவன் முன்னாடி நான் பயந்தேன். கடைசியில என்ன மொத்தமா என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை மொத்தமா வாங்கிட்டு போயிட்டான் பாத்தியா. அதுதான்டா மச்சான் என்னால தாங்க முடியல. டேய் நீ இப்பவே சொல்றா, நம்ம தேங்க தூக்கிடலாம்டா. வேணாண்டா, அவனை திருப்பி நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன தெரியுமா சொல்லுவான், என்னை கடத்திட்டு வந்துட்டான், நான் ஒன்னும் ரொம்ப கேரக்டர் ரொம்ப தப்பானவன்பா. அவனே சொல்லிட்டான்டா எனக்கு அப்பன் பேர் தெரியாதவன்னு. வேற யார் யாரோ சொன்னப்போ கூட நான் கஷ்டமா ஃபீல் பண்ணலடா. ஆனா அவன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு பாத்தியா, அப்பவே நான் செத்துட்டேன். அவன் கூட இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அது ரொம்ப கேவலமான வாழ்க்கையா போயிடும்டா. வேணாம், அவன் லைஃப அவன் பாத்துக்கிறட்டும். ஆனா என் பிள்ளைய அவன் கிட்ட நான் விட்டு கொடுப்பேன்னுலாம் சொல்லல. கண்டிப்பா என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்துருவேன். என் கூட தான்டா இருக்கணும். என் பிள்ளைக்கு அப்ப நான் இருக்கேன். எனக்கு தான் அப்ப யாருன்னு தெரியாது. ஆனா என் பிள்ளைக்கு அப்ப நான் இருக்கேன்னா அவனுக்கு தெரியணும். அதனால என் பிள்ளை எனக்கு வேணும்டா. பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எக்ஸுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே சமாதானப்படுத்துறான், இல்லடா எல்லாமே சரியாயிரும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜேகேக்கு மனசே இல்லை, இனிமேல் எதுவும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் அப்படியே ஸ்டார்ஸை பார்க்க பார்க்க அவனுக்கு தயாங் கூட இருந்த எல்லா நினைவுகளும் வருது. ஃபர்ஸ்ட் டைம் தயாங்க பார்த்தது, அவன் கூட பேசினது, அவன் கூட ஃபர்ஸ்ட் இன்டிமேட்ல இருந்தது, ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நினச்சி பார்க்குறான். பத்தாக்குறைக்கு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சப்ப ஜேகே எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சா அதெல்லாம் நினச்சிது. அவன் எல்லாத்தையுமே அப்படியே ரீகால் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எக்ஸுக்கு இப்போ ஜேகேவை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. அப்படியே ஜேகே கூடயே உட்காந்துருக்கான். ஜேகே இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கான். எங்கே தயாங்க அவனை தள்ளி விட்டு போனானா அதே பிளேஸ்ல தான் அப்படியே உட்காந்துருக்கான். எக்ஸ் வந்து கூப்பிட்றான், டே மச்சான் வாடா உள்ளே போகலாம், நைட் நேரம் ஆயிடுச்சு, பனிக்காற்று வேற அடிக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்துருக்க வேணாம், வா உள்ளே போகலாம். ஏண்டா என் வாழ்க்கையில் புயல் காற்றே அடிச்சுட்டு போயிடுச்சு, இதில் நீ பனிக்காற்று அடிக்கிறதுக்காடா சொல்கிற? பரவாயில்லடா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். ஏண்டா மச்சான், தயங்கினி யாரும் சாப்பிட்ருப்பானா? பாவும் வயிற்றுக்குள்ளே என் பேபி வேற இருக்கும்ல, அதுக்கும் பசிக்கும்ல, இவன் சாப்பிட்டா தானே அது சாப்பிடும். என் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த குழந்தை எதுவும் பனிஷ் பண்ணிடுவானா? எனக்கு கஷ்டமா இருக்குடா. வேணா எங்கள் தாத்தா என் அம்மா பண்ண தப்புக்கு அவங்கள பனிஷ் பண்ணாமல் என்னதான் பனிஷ் பண்ணான். எனக்கு இன்னும் அந்த அடியெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி என் குழந்தை கஷ்டப்படுமாடா? ஏய் என்னடா பேசிக்கிருக்க? அப்பெல்லாம் விட்டுருவேணா? இங்கே பாரு, உன் மச்சான என்ன நினச்சிட்ட? என் மருமக அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு நாளும் நான் விட மாட்டேன். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா வச்சுக்கோ, உன் தாத்தனுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஜேகே அப்படியே பேசிக்கிட்டு இருந்த வாக்கில் அப்படியே எக்ஸ் மடியிலே படுத்துடுறான். எக்ஸ் அப்படியே ஜேகேவோட ஹேரை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே எப்பவுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேனா இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனே மீறி அவன் அவ்வளோ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார்க்கும்போதே செம்ம கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படியே தான் எக்ஸ் பார்க்குறான். பார்த்தா அவனோட தைஸ்லாம் ஈரமா இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஜேகேவோட கண்ணுல இருந்துதான் கண்ணீர் மட்டும் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. இது எக்ஸ் பார்க்க அவனுக்கு இன்னும் செம்ம கோவம் வருது. ஏன் இப்படி தயாங் பண்ணா அப்படின்ட்டு தயாங் மேலதான் அவனுக்கு செம்மையா இன்னும் கோவம் ஹைப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஜேகே அப்படியே பாக்குறான், டேய் எனக்கு தயாங் வேணும்டா. அவன் வாயில வேணா நான் சொல்றேன் அவன் எனக்கு வேணான்னு, ஆனா அவன் இல்லாத லைஃப் என்னால நினைக்க கூட முடியாதுடா. வேணா ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குன்னு எனக்கு காட்டிட்டு போன வேண்டா. கடைசியில அந்த ஃபேமிலியை அவனாலே இப்படி சுக்கணும்னா நொறுங்குன்னா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்னை திருப்பி அவன் அனாதையா ஆக்கிட்டான்டா. ஏன்டா, ஏன் எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். எக்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே தான் உட்காந்துருக்கான், எதுவுமே பேசாம உட்காந்துருக்கான். அதவே தயாங் பக்கம் பார்த்தோம்னா தயாங் அப்படியே கார்ல தான் போய்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணுல இருந்துமே டேர்ஸ் அப்படியே நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அவன் அப்படியே எதுவுமே பார்க்கல, அப்படியே ஜன்னல் பக்கத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்லை. அப்படியே டேர்ஸ் நிக்காம அப்படியே ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப அவன் அப்படியே மனசுக்குள்ளதான் நினைச்சு பாக்குறான், ஜிக்கி நான் உன்னை எப்பவுமே வெறுக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சு. என்னோட பேரண்ட்ஸ் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு.
நீ என் மேல எவ்வளோ கோவமா இருந்த, அதுக்கப்புறம் எவ்வளோ லவ் என்கிட்ட காட்டின, நான் தான் உன்னோட உலகம், எல்லாமே நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஒன்னா வாழலாம், இன்னும் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கலான்னு. ஆனா இப்ப நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு சாவுங்கிறது கிட்டக்க தான் இருக்கும். நீ சாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நான் உன்னை விட்டு தள்ளி வந்தேன். பாவம் ஜான் இப்பதான் அவங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனால எக்ஸ் இல்லாத ஒரு லைஃப் அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதே மாதிரிதான் நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இதுக்காண்டி ஒருத்தரோட லைஃப இன்னொருத்தவங்களுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கு காரணம் நம்மளோட காதல் தானே. ஒருத்தவங்க அவங்களோட காதலை விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க வாழலாம்ல. கண்டிப்பா சொல்றேன், எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நான் உன்னை ஹர்ட் ஆக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தாதான் உன்னோட உயிர் சேஃப்டியா இருக்கும். எனக்கு உன்னோட உயிரும் எக்ஸனோட லைஃப் ரொம்ப முக்கியம். என்னால அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ என் மேல கோபமா இருப்ப, என்னை வெறுப்ப, நான் வேணான்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. அதனால மட்டும்தான் நான் இது பண்ணேன். எனக்கு ஒண்ணு இந்த ராயல் லைஃப்லாம் தேவையில்லை. உன் கூட ஒரு சாதாரண லைஃப் வாழ்ந்தா கூட எனக்கு அது ஹாப்பி தான். என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இது எதுவுமே பண்ணல. அதை மட்டும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம குழந்தைக்கு எப்பவுமே நீ தான் அப்பா. ஆனா நானே எனக்கு உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டல. உன் அப்பா யாருன்னே தெரியாதுன்னு நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டல. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ என்னை மன்னிக்க மாட்ட. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். என்னை மன்னிச்சிரு ஜேகே. என் லைஃப்ல நான் இருக்கிற வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ ஜேகே. இந்த ஒரு தடவை கூட நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் லைஃப்ல இழந்த எல்லாமே உனக்கு திருப்பி கிடைக்கணும், என்ன தவிர. இந்த மாதிரி தயங்க நினைச்சிட்டு போறா. அதே பக்கம் ஜான் பக்கம் பார்த்தோம்னா, ஜான் அவன் ரூம்ல உட்காந்து யோசிக்கிறான். எதுக்காண்டி தயங்க இப்படி பண்ணான்? அவனோட லைஃபை ஏன் அவன் விட்டு கொடுத்துட்டு போனான்? ஜேகே கூட அவன் இன்னும் ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணணும்னு தானே நினைச்சான். கடைசியில ஏன் இப்படி பண்ணான்? இல்ல அவன், எனக்கு தெரியும், எங்க லைஃப் காண்டி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாவு அவன் தள்ளிதான் போட்டிருக்கான். நீ ஏன் இந்த முட்டாள்தனத்தை பண்ண? இதை நம்ம எல்லாருமே சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருந்த குடும்பம், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாம இருந்தேன். ரொம்ப நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிச்சுன்னு நினைச்சேன். கடைசியில அந்த ஃபேமிலியில கூட என்னால சந்தோஷமா வாழ முடியல. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ப்ளீஸ் தயம், பாவம் ஜங்கு கண்ணா, நீ அவங்க கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணு. நானும் எக்ஸும் இறந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. எங்க குழந்தைய நீ நல்லா பாத்துக்கிறவல்ல, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதுவே இந்த சைடு பார்த்தோம்னா ஜேகே தான் அப்படியே எக்ஸோட மடியில இருந்து அப்படியே எந்திரிக்கிறான். எக்ஸ் அப்படியே பாக்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அப்படியே பாக்குறான். நான் ரூமுக்கு போறேன், நீ போய் ஜான் என்ன பண்றான்னு பாரு. அவன் சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல. அதனால நீ போய் அவனை சாப்பிட வை. நான் ரூம்ல போய் படுக்கிறேன். நான் வேணா வரட்டுமாடா? சாக மாட்டேன்டா. வேணா, ஆல்ரெடி நான் செத்துட்டேன். என் பிள்ளைக்காண்டியாவது நான் வாழணும்ல. நீ ஒன்றும் பயப்படாத, அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜேகே சாக மாட்டான். நான் ரூம்ல போய் தூங்குறேன், நீயும் கிளம்பு. இந்த சைடு பார்த்தோம்னா யோங்கியும் சரி ஜிம்னாவும் சரி என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படிதான் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா தான் அவ்வளோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்னாக்கு தயங்க மேல அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் இப்படிலாம் பண்ணி இருந்திருப்பான். எதனால இவன் இப்படி பண்ணா? யோங்கி அப்படியே எதுவுமே பேசாம உட்காந்துருக்கான். யோங்கி, உனக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு? யோங்கி தான் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றான். எனக்கு தெரியும் ஜிமினா, இதெல்லாம் ஏன் நடக்குது, தயங்கி ஏன் அப்படி பண்ணா. அவன் கார்ல வரும்போதே அவங்க தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? தயங்கு தான் உங்க தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணானா? எனக்கு புரியல. இங்க பாரு, ஜானோட லைஃபும் தயங்கோட லைஃபும் பின்னி போயிருக்கு. இந்த 2 ஜோடியில ஏதாவது ஒரு ஜோடி தான் உயிரோட இருக்கும்னாங்க. அதனாலதான் தயங் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தான். நாங்க 2 பேரும் ஜோடியா இருந்தா தானே ப்ராப்ளம்.
நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு கார்ல வரும்போதே இந்த எல்லா விஷயமும் தெரியும். அதனால மட்டும்தான் நானும் தயங்க போறதுக்கு அலோவ் பண்ணேன். என்னால எப்படா என் ஃப்ரெண்டு சாகுறது கண்ணு முன்னாடி பாத்துக்க இருக்க முடியுமா? எக்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஜேகேவும் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் சாகுறதை என்னால பார்க்க முடியாது. அதனால எனக்கு தெரியும் இது என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பெயினா இருக்கும்னு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படியோ அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமினாக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற? ஆமாண்டா, நாங்க அந்த மாங் பார்க்க போயிருந்தோம் பாத்தியா, அவர் தான் சொன்னாரு 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் தயாங் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான். சரி, என்னால அதை தடுக்கவும் முடியல. அவன் ஹஸ்பண்ட் காண்டி பண்றான்டா. எனக்கு என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் ஏதாவது பண்ணணும்ல. ஜிமினா அப்படியே உட்காந்துடுறான். அவனும் எதுவுமே பேசல. அவனுக்கு அப்படியே அவ்வளவு ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற? ஒருத்தரோட லைஃப இன்னொருத்தக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அப்ப அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணது தயாங்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இவங்க அப்படியே தலையை கீழே குனிஞ்சிடுறான். இதை கேட்கும் போதே எக்ஸுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. வேணா எக்ஸும் அப்பதான் ஜேகேவை மேல கொண்டு போய் விட்டுட்டு கீழே வந்திருந்திருப்பான். அவனும் இதை கேட்டு இருந்திருப்பான். அப்ப தயாங் எங்களுக்காண்டி அவன் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே கேட்கவும் அப்படியே யோங்கிதான் பாக்குறான். என்னடா மச்சான், என்ன பாக்குற நீ? நாங்க பேசினது எதுவும் கேட்டுட்டியா? நான் எல்லாமே கேட்டுட்டேன். யோங்கியா, மறைக்காம என்ன நடந்துச்சு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்க. யோங்கியும் உங்க கோயில்ல நடந்த எல்லா விஷயமே அப்படியே சொல்றான். இதை கேட்டோன்னே எக்ஸ் அவ்வளவுதான் அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துடுறான். அவன் நினைச்சிருப்பான் ஜானோட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தா ஒருத்தருக்காண்டி இன்னொருத்தவங்க இறந்து போற மாதிரி இருக்கிறது. இதை கேட்டோன்னா அவனுக்கு அவ்வளவு கண்ணெல்லாம் கலங்குது. டேய் மச்சான், இப்போதாண்டா நான் ஜானை புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு இப்போதாண்டா ஒரு குழந்தை ஒண்ணு வருது, அதுக்குள்ளே நாங்க இறந்து போகணுமா? ஏன்டா ஏன்? மச்சான், அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தாண்டா ஜேகேவை விட்டு தயாங் விலகி இருக்கான். நீ கவலைப்படாத, கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்னடா கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இது தெரிஞ்சதுனாலதான் ஜான் அவ்வளவு பயந்தானா? என்னை விட்டு போயிடாதா அப்படி இப்படின்னு சொன்னது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதானா? ஆமாண்டா, எனக்கு வேற வழி தெரியலடா. உங்ககிட்ட என்னால மறைக்கவும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு யோகி அப்படியே ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். எக்ஸ்ட்ரா அப்படியே யோகி ஹக் பண்றான். ஹக் பண்ணி அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்றான். கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே சொல்றான், இங்க பாரு, நல்லா நோட் பண்ணிக்கோ. எனக்கு எதுவும் ஆனாலும் சரி, என் மச்சானுக்கு எதுவும் ஆகாது, என்னோட தம்பிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதே மாதிரிதான் என் ஒய்ஃப்க்கும் எதுவும் ஆகாது. நான் போயிட்டேன்னா வச்சுக்கோ, நீ ஏன் ஜானை பாத்துக்கிற மாட்டியா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். யோகி அப்படியே செம்ம ஷாக்ல பாக்குறான். டேய், என்னடா பேசுற? நீ சாகணும்னா நான் இவ்வளவு இது பண்ணிக்கிருக்கேன். யாருமே சாக கூடாதுங்கிறதுக்கு வழி சொல்லுவேன்னு பார்த்தா நீ சாகுறேங்கிற. இங்க பாருடா, யாராவது ஒரு ஆள் செத்து போகணும்னு இருந்தா அது நானா இருக்கட்டும். நீ இவங்க எல்லாருமே பத்திரமா பாத்துக்கிறவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ப்ராமிஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க அப்படியே எக்ஸ தான் பாக்குறான். பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இவனும் அப்படியே ப்ராமிஸ் பண்றான். பண்ணிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா எக்ஸ் அப்படியே எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு அப்படியே நான் ஜான் இருக்கிற ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியேதான் அந்த ரூம் வாசல்லே நிக்கிறான். உள்ள போகுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மனசுல தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அவனும் உள்ள போயிடுறான். போயிட்டு டோரை தான் அப்படியே ஓபன் பண்ணா. ஜான் அப்படியே ஒரு மாதிரி அழுது அவன் கண்ணெல்லாம் அவ்வளவு வீங்கி இருக்க. அவன் அப்படியே ஓரமா உட்காந்துருக்கான். என்ன நினைச்சானே தெரியல. எக்ஸ் போயிட்டு அப்படியே அவ்வளவு டைட்டா ஹக் பண்றான். என் லைஃப்ல நீ எனக்கு கிடைச்ச ஒரு ஏஞ்சல் தெரியுமா? என் லைஃபையே கலர்ஃபுல்லா மாத்திட்ட. உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, அது நடக்காது போல. இப்படி சொல்லும் போது ஜான் அப்படியே எக்ஸோட வாயில தான் அப்படியே கை வைக்கிறான். நீ அப்படிலாம் சொல்லாத, வேணா நான் உன்னை பார்த்தது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா நீ எனக்கு அவ்வளோ நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்க. என்னை திட்டுனாலும் சரி, அடிச்சாலும் சரி, அதே மாதிரி அக்கறையும் நீ மட்டும்தான் காட்டுன. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். எக்ஸும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவனுக்கும் கண்ணுல இருந்து அப்படியே டியோஸ் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகேடா காய்ஸ், இதோட இந்த எபிசோட இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டேய், நீங்க நிறைய பேர் ஹார்ட்லெஸ் கிங் கேக்குறீங்க. பட் ஆனா ஹார்ட்லெஸ் கிங்க நான் கண்டினியூ பண்ற ஐடியால இல்லை. அதை நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். சாரிடா. இனிமேல் ஹார்ட்லெஸ் கிங் பார்க்க மாட்டோம், அதனால அதை மறந்துருங்க.
உங்களுக்கு ஹார்ட்லெஸ் கிங் அப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபியூச்சர்ல போடுற ஐடியா இருந்தா நான் போடுறேன்டா. மற்றபடி எனக்கு அது போடுறதுக்கு விருப்பம் இல்லை. வேணா அதனால நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க ஸ்டோரி ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி இப்படிங்கிறாங்களா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்? அதனால அந்த மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஸ்டோரி இனிமேல் நம்ம இதுல இருந்து வராது. சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. உங்க கமெண்ட் ரொம்ப முக்கியம், அதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். சரி, ஓகே, டாடா, பாய் பாய், see you.